Hi, hello, welcome to my channel Happy Vibes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ Diwali ஸ்பெஷல் ஸ்வீட் சொல்லுவாங்க, சோயான்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி சொல்லிக்கோங்க. ஃபர்ஸ்ட் உள்ளார வைக்கிற சுயம் செய்யறதுக்கு பருப்பை 30 minutes ஊற வச்சுக்கோங்க. குக்கரில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நசுக்குனா இந்த மாதிரி ஆகணும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்காதீங்க, லைட்டாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. ஸோ தட் ஸ்மாஷ் பண்ணும்போது இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அந்த லெஃப்ட் சைடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டர்ன் பண்ணி ஒரு 3 times டர்ன் பண்ணிக்கோங்க. தட்டி அதாவது எடுத்து விட்டு பிகாஸ் ரொம்ப குழையக்கூடாது. ஒரு மாதிரி சாவும் இருக்கிற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் இதாகவும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கோங்க, அதை எடுத்து வச்சுக்கோங்க. மீன்வைல் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காவை வந்து துருவி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இதை ஒரு தவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணியும் எடுத்துக்கோங்க. இது எதுக்கு மெயினாக பண்ணுறோன்னா, கெட்டு போகாமல் இருக்கணும். அப்படியே பச்சையாக தேங்காய் போட்டிருந்தோம் அப்படின்னா வீணாக போயிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் நிறைய நாள் இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப தீயை வறுக்காமல் அப்படியே லைட்டாக அந்த ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, தேங்காய் வறுக்கிற ஸ்மெல், அந்த ஸ்மெல் வந்த உடனே நிறுத்திடுங்க. நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அது வந்தோடனே நிறுத்திக்கோங்க. ஸோ ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் கிடையாது. எடுத்துக்கிட்டு அடுத்தது நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும். பட் வெல்லம் பாகு காய்ச்சறதுக்கு முன்னாடி அதை வந்து அதில் ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தது, கிண்ணு இருந்ததுன்னா அதை வடிகட்டி எடுத்துக்கணும். அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா எடுத்துக்கோங்க. பாகு மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அது ஒரு கொதி, அது ஃபுல்லாக கரைகிற அளவுக்கு அந்த கொதிப்பு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டியும் எடுத்துக்கோங்க. மீன்வேல் கடலப்பருப்பு கூட அந்த தேங்காய் வேணால் சேர்த்துக்கோங்க. இதை வடிகட்டி எடுத்தப்புறம் மறுபடியும் அந்த தவாவில் போட்டு நல்லா கொஞ்சம் கிண்டுங்க. ஸோ அந்த கொதித்து அந்த பாகு வரணுங்கிறதுக்காக. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் கேஸு மீடியமில் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு இது கொதிக்க விடுங்க. இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் வர அளவுக்கு இந்த பதம் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஸோ இந்த பதம் வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிக்ஸை எடுத்து போட்டு நல்லா இது பண்ணுங்கள். தேங்காயும் போடுங்க, அந்த கடலப்பருப்பும் எடுத்து நல்லா கிண்டுங்க. ஸோ நெய் தேவைப்படாது. பிகாஸ் நல்லா நம்ம வந்து இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா அதுவே நல்லா ஒட்டாமல் வரும். ஒரு வேளை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா 1 or 2 ஸ்பூன்ஸ் நெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய் தூள் அதை எடுத்து போடுங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், உப்பு போடுங்க. இதை நீங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது ஒட்டாமல் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது தவாவில் ஒட்டவே இல்லை. நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது செய்யும் போது ஃபுல்லாகவே எங்கள் அம்மா கிண்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, இது நான் செய்யலைங்க, இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. ஸோ இந்த மாதிரி அது ஒட்டாமல் சூப்பராக அந்த ஈடு வரும். நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாகவும் இருக்கும். இதை தான் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ ஒட்டாமல் வரும்போது இருக்கிறதா அதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இப்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. மீன்வைல் இதோட அவுட்டர் பேட்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு 50 to 100 grams ஆஃப் மைதா, அதில் 1 ஸ்பூன் ஆஃப் அரிசி மாவு, பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா உப்பு. ஸோ இதை போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ இந்த திக்னஸ் கன்சிஸ்டன்சி தான் வரணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சி தான் இருக்கணும். வயல் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அந்த மாவு இருக்கு இல்லையா, அந்த மாவை நீங்கள் இது ஒரு ட்ராப் இதில் போட்டிங்க அப்படின்னா கீழேருந்து மாவு மேலே வரும். அதுதான் வந்து இன்னும் நல்லா சூடாகிடுச்சுங்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த அதாவது ஸ்வீட் ஈடு செஞ்சோம் இல்லையா, அதை நல்லா பால் மாதிரி ஆக்கி அந்த பாலை வந்து இதில் மாவில் டிப் பண்ணி நல்லா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி டிப் பண்ணி நம்ம எண்ணெய் சட்டியில் போடணும். ஸோ இப்படி தான் ஃபுல்லாக டிப் ஆகி இதில் போட்டோம் அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்புறம் ஒரு 1 or 2 minutes வச்சுட்டு, ஒரு ஹையில் வச்சுக்கோங்க. 1 or 2 minutes வச்சுட்டு ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடுக்கு ஃப்ளிப் பண்ணி விடுங்க, திருப்பி விடுங்க. இப்படி திருப்பி விட்ட உடனே அது கொஞ்சம் நேரம் அப்படி வச்சிங்க அப்படின்னா, இப்படி திருப்பி விட்டு கொஞ்சம் நேரம் வச்சிங்க அப்படின்னா நல்லா அது பாயில் ஆகிருக்கும். அவ்வளோதான். இது செய்கிறதுக்கு நான் கூட ரொம்ப நேரம் ஆகுமோ அப்படின்னு நினச்சேன், பட் வெரி குயிக். அவ்வளோதான். இதை எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். வச்சுட்டு தீபாவளியோட ஸ்பெஷல் ஸ்வீட் ரெடி. இதை எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கு கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியே பஞ்சு போல் கட் ஆச்சு. லைக் ஜஸ்ட் ஒரு ஸ்பூனை இப்படி வைக்கும் போதே அது சூப்பராக கட் ஆகிடுச்சு. அந்த பேட்டரும் நல்லாவே இருந்தது, செம சாஃப்ட், டேஸ்ட்டும் செமையாக இருந்தது. இது என்ன மாதிரி ஒரு பிகினருக்கு பயங்கரமாக யூஸ் ஆகும். பிகாஸ் நானும் பெருசாக இதெல்லாம் செஞ்சது கிடையாது.
நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.